வேர்க்கடலை சட்னி பண்ண போறோம். இந்த கப்ல 1 கப் வறுத்த வேர்க்கடலை சேர்க்கிறேன். இதனுடைய வெயிட் 100 கிராம் இருக்கும். நான் வேர்க்கடலையில உள்ள தோலை எடுத்துட்டு சேர்த்திருக்கேன். நீங்க தோலை எடுக்காம சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, அரை கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை, 10 கருவேப்பிலை இலைகள், 2 பச்சை மிளகாய். மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, தேவையான அளவு உப்பு, 3/4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இத கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு ஸ்மூத்தா அரைச்சுக்கங்க. இந்த சட்னிக்கு தாளிப்பு போட வேண்டியது இல்ல, தாளிக்காமே டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். பெரிய வெங்காய கார சட்னி பண்றதுக்கு இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்க, நல்லா இருக்கும். எண்ணெய் லைட்டா சூடானதும் இதுல 6 காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு இந்த மிளகாய் கிறிஸ்பி ஆற வரையும் வறுத்துக்கலாம். கருகிராம கிறிஸ்பி ஆற வரையும் வறுத்துக்கங்க. மிதமான தீயில வச்சு வறுக்கணும். இந்த மாதிரி எண்ணெயில மிளகாவை வறுத்து பண்ணும்போது சட்னியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப மிளகாய் வறுபட்டுருச்சு. இந்த மிளகாவை தனியா எடுத்து வச்சுட்டு அடுத்து மீதி இருக்கிற அதே எண்ணெயிலேயே கொஞ்சமா 1/4 டீஸ்பூன்ல பாதி சீரகம், கட் பண்ண 3 பெரிய வெங்காயம், இது கூட 7 பல் போல பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த வெங்காயத்தை வதக்கணும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் நல்லா வதங்கி சட்னியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம சேர்த்த வெங்காயம்லாம் வதங்கி அதனுடைய கலர் லைட்டா மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு பெரிய தக்காளிய கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தோட சேர்ந்து நம்ம சேர்த்திருக்கிற தக்காளியும் சாஃப்டா வதங்கி வரட்டும். தக்காளி மசிய வேண்டாம், சாஃப்டா வதங்கினா போதும். நம்ம சேர்த்த தக்காளியும் சாஃப்டா வதங்கிடுச்சு. இதுல 1 இன்ச் அளவுள்ள புளிய சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லாமே நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இதுல எண்ணெயில ஃப்ரை பண்ண மிளகாய், சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தெல்லாம் செவந்ததும் கருவேப்பிலை, தாளிப்ப சட்னியில சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கடலைப்பருப்பு சட்னி பண்றதுக்கு இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் லைட்டா சூடானதும் இதுல 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இந்த பருப்பு பொன்னிறமா வர வரையும் வறுக்கணும். கருகிராம இந்த அளவுக்கு கரெக்டா பொன்னிறமா வர வரையும் வறுத்துக்கலாம். இப்ப எண்ணெயை வடிச்சிட்டு பருப்பை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கணும். மீதி இருக்கிற எண்ணெயில 2 இன்ச் அளவுக்கு புளி, 4 காஞ்ச மிளகாய், இதையும் லைட்டா வறுத்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்க்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமா சேர்த்துக்கங்க, நல்லா வாசனையா இருக்கும். அடுத்து 2-3 கருவேப்பிலை இலைகள். வறுபட்டதும் புளியை தவிர மற்ற எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் வறுத்ததுக்கு அப்புறமா மீதி கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. இந்த எண்ணெயை வச்சு நம்ம தாளிப்பு போட்டுடலாம். புளியை மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிளகால உள்ள காம்பை எடுத்துட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். வறுக்கும் போது மிளகால உள்ள காம்பை எடுத்துட்டு வறுத்தோம்னா மிளகால உள்ள விதைகள்லாம் எண்ணெயில உதிர்ந்துரும். அதனால காம்போட சேர்த்து வறுத்தாச்சு. புளியை தவிர மற்ற எல்லாத்தையும் ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜார்ல சேர்க்கிறேன். இத தண்ணி சேர்க்காம கொரப்பா இருக்கிற மாதிரி 5-6 சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். சேர்த்த பருப்பு, மிளகாய் எல்லாம் ஓரளவு அரைபெற்றிருக்கு. கடலைப்பருப்பு ஹார்டா இருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்டே மிளகாவோட சேர்த்து அரைச்சுக்கணும். அதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்து அரைக்க போறோம். இது கூட 1/2 கப் தேங்காய் துருவல். தேங்காய் துருவலோட சேர்த்து நம்ம ஃபர்ஸ்டே அரைச்சிட்டோம்னா சரியா அரைப்படாது. அடுத்து புளி, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம்.
ரொம்ப நைஸா அரைச்சிடாம இந்த மாதிரி லேஸ் குறகுறப்பா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கங்க. இதுல கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். மீதி இருக்கிற எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, அடுத்து கறிவேப்பிலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடவே பெருங்காய பொடி சேர்க்கிறேன். நம்ம சட்னி அரைக்கும் போது பூண்டெல்லாம் எதுவும் சேர்க்கல. இந்த அளவுக்கு பெருங்காயம் சேர்த்தோம்னா சட்னி நல்ல வாசனையா இருக்கும். தாளிப்பை இந்த சட்னியில சேர்த்துடலாம். தேங்காய் சேர்க்காம பொட்டுக்கடலை சட்னி தான் பண்ண போறோம். இந்த மிக்ஸி ஜார்ல 1/2 கப் பொட்டுக்கடலை, 3 காஞ்ச மிளகாய், கட் பண்ண 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சி, ஒரு சின்ன பீஸ் புளி, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. இதுல 3/4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். தாளிப்பு போடுறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமா 2 பிஞ்ச் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை. தாளிப்பை இந்த சட்னியில சேர்த்துட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உளுந்து சட்னி பண்றதுக்கு இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 3 டேபிள் ஸ்பூன் உளுந்த சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இந்த உளுந்து பொன்னிறமா வர வரையும் இந்த மாதிரி வறுத்துட்டு இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்கிறேன். இது கூட 3 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சிய கட் பண்ணி சேர்த்துட்டு அடுத்து 4 பல் பூண்டு. எல்லாமே வதங்கட்டும். சேர்த்த எல்லாமே நல்லா வதங்கினதும் இதுல கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகளும் புளி தேவையான அளவு சேர்த்துருக்கேன். நான் 1 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட சேர்த்திருக்கேன். லைட்டா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுல மிளகாய் நான் 3 சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்தியாச்சு. இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சுக்கலாம். பருப்புங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் அதிகமா தான் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு. இப்ப இதை வேற ஒரு பவுலுக்கு மாத்திட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை. தாளிப்பை இந்த சட்னியில சேர்த்துடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.